கருப்பாக இருக்கிறாய் என கணவர் குடும்பத்தினர் கேலி செய்ததால் புது மணப்பெண் தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளம்பெண் எடுத்த விபரீத முடிவின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டம் டவுன் பெடகேரியைச் சேர்ந்தவர் அமரீஷ். இவரது மனைவி பூஜா. கடந்த 4 மாதங்களுக்கு முன்புதான் 2 பேருக்கும் திருமணம் நடந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மாமனார் தேவேகவுடா, மாமியார் சசிகலா, மைத்துனர் வீரண்ணகவுடா ஆகியோர் புதுப்பெண் பூஜாவுக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பூஜா கருப்பாக இருப்பதாக கூறி கேலி செய்துள்ளனர். இதனால் மனம் நொந்து காணப்பட்ட பூஜா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பெடகேரி போலீசார் பூஜாவின் உடலை மீட்டு கதக் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெடகேரி காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பூஜா கைப்பட எழுதிய கடிதம் போலீசாரிடம் சிக்கியது. அதில் கணவரின் தாய், தந்தை, அண்ணன் ஆகியோர் எனது நிறத்தை பற்றி கூறி கேலி செய்தனர். இதனால் தற்கொலை முடிவை தேடிக்கொள்கிறேன் என்று உருக்கமாக எழுதியிருந்தார். இதற்கிடையே பூஜாவை மாமனார், மாமியார், மைத்துனர் ஆகியோர் சேர்ந்து கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டுள்ளனர் என பூஜாவின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து பெடகேரி போலீசார் வழக்கு பதிந்து கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கருப்பாக இருப்பதாக கேலி செய்ததால் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.